தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து பயங்கரமான ஜோக்குங்களை பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு அப்ரைசல்லா அப்ரைசல் ஏமாற்றம். ஊழியர், சார் இந்த வருஷம் எனக்கு 50% ஹைக் வேணும் சார். ஏன்னா நான் தான் இந்த டீம்லேயும் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மர். எனக்கு வந்து ஹைக் வேணுமா அவருக்கு. அவர் தான் இந்த டீம்லேயே வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மராக அவர் தான் வந்து. அதுக்கு மேலே அதை சொல்கிறாரு, தம்பி நீ சொல்கிறது 100% உண்மை தான். நீ எப்போவுமே ஆஃபீஸுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்க, உள்ளே வந்து வேலை செய்கிறதே இல்லை. அதனால் உனக்கு 5% ஹைக்கு தர்றதே அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஊழியர். அப்படியே ரிசைன் லெட்டர் டைப் பண்ண கிளம்பிட்டார். ரிசைன் லெட்டர் டைப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டாரான் ஊழியர். 5% தான் ஹைக் கொடுப்போன்னு சொல்லுவோம். ஹெச்ஆர் அலப்பறை. ஹெச்ஆர்லாம் இருக்கிறாங்க எல்லா கம்பெனியில், அவங்க ஹெச்ஆருடைய அலப்பறையை கூட இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஜோக்கில் பாருங்கள். ஹெச்ஆர், தம்பி நம்ம கம்பெனியில் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் ஆகிவிட்டால் ஆக்டிவிட்டி நடத்த போகிறோம். எல்லோரும் கட்டாயமாக கலந்துக்கணும். டெவலப்பர், சூப்பர் மேடம், என்ன பண்ண போகிறோம்னு கோடிங் போட்டியா இல்லை புது டெக்னாலஜி பற்றி டிஸ்கஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டெவலப்பர் கேட்குறாரு. ஹெச்ஆர், அதெல்லாம் இல்லை, எல்லோரும் ஆஃபீஸ் வாசலில் வந்து ரங்கோலி கோலம் போட போகிறோம். அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு டீ கப் பரிசாக தரப்படும். டெவலப்பர் மனசுக்குள்ளே, கோடிங் எழுதி கண்ணுக்கு சத்தமாகிற பத்தாதுன்னு இப்போ கோலமும் போடணுமா? கரெக்டான. அடுத்த ஜோக் பார்க்கலாம். மொக்கை ஐடி விடுகதை. கேள்வி, கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்கிற ஸ்பேஸ் பார் ஏன் மற்ற கீயை விட ரொம்ப பெருசாக இருக்குது? அப்பா இந்த கேள்வி எல்லாருக்குமே வந்து இருக்கும்பா. இது கம்ப்யூட்டரில் கீபோர்டில் இருக்கிற ஸ்பேஸ் பார் ஏன் மற்ற கீயை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதில், ஏன்னா ஐடி காரணங்க ரொம்ப நேரமாக வேலை செஞ்சு டயர்டான படுத்து தூங்குறதுக்கு ஒரு பெட்டு வேணும்ல. ஓ புரியுது, பெட்டு வேணும்ல, அதுக்கு தான் ஐடிக்காரங்க ரொம்ப நேரமாக வேலை செஞ்சு டயர்டாகி படுத்து தூங்கணும்ல, அதுக்கு ஒரு பெட்டு வேணுமா, அதுக்கு தான் வந்து அந்த கீபோர்டில் இருக்கிற ஸ்பேஸ் பார் ரொம்ப பெருசாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. என்ன மூளைச்சி உருவாக்கியிருக்கிறாங்கப்பா. ஐயோ. நம்ம அடுத்த ஜோக் பார்க்கலாம். கோடிங் லாஜிக். மனைவி, ஐடி கணவன் ஏங்க கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க. ஒருவேளை அங்கே ஆரஞ்சு இருந்தால் 2 வாங்கிட்டு வாங்க. சரி, கணவன் கடைக்கு போயிட்டு 2 பாக்கெட்டில் பால் வாங்கிட்டு வர்றான். மனைவி கடுப்பாய், ஏன்டா 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்த? நான் ஆரஞ்சு இருந்தால் தானே வாங்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். கணவன், ஆமாம் அங்கே ஆரஞ்சு இருந்தது, அதனால தான் கோடிங் லாஜிக் படி இஃப் ஆரஞ்சு இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, மில்க் பேக்கெட் இஸ் ஈக்குவல் டு 2 ரன் பண்ணி 2 பால் பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன். மனைவி தலையில் அடிச்சுக்கிறாங்க. இவர் ஐடி கம்பெனி கணவனு, அவரோட டெக்னிக்கலாக வந்து அவர் மனைவி எய்ம் பண்ணிக்கிறாரு, மாட்டிக்கினார். இதோட இந்த வீடியோ முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. பை.